அனைவருக்கும் வணக்கம். இப்போ நேற்று ஐயா பேட்டி அளித்ததிலிருந்து ஊடகங்கள், பொய்யான ஊடகங்கள் இப்போ எங்கள் சின்ன ஐயா பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் பேசுகிறாங்க. நான் ஏறக்குறைய 45 வருடமாக மகளிர் அணி தலைவராக இருந்தேன். மன்னிய சங்கத்திலிருந்து மாநில முதல் கட்சி தொடங்கின போது முதல் பெண்மணி நான் தான் மாநில தலைவராக இருந்தேன். அதிலிருந்து இப்போ அவங்க கூட தான் பயணிச்சுட்டு இருக்கு எல்லா நிலையிலும். இப்போ திடீரென்று பெரிய ஐயா அவர்கள், ராமதாஸ் ஐயா அவர்கள் நிர்பந்தத்தின் காரணமாகவும் சூழ்நிலை கைதியாக அவர் யாரோ சொல்லி கொடுத்ததை எழுதி கொடுத்ததை தான் இப்போ சொல்லியிருக்கார். அவர் நிச்சயமாக தான் பிள்ளைய அது மாதிரி பேசியிருக்க மாட்டார். அதே போல் பாட்லாட் அடித்தாங்கன்னு ஊடகங்கள்லாம் அதே தலைப்பு செய்தியாக போட்டு போசுறீங்களே, நல்லா இருக்கா? நானும் ஒரு சொந்தக்காரி தான் அவங்களுக்கு. நாங்கள் எல்லா நிலையிலும் அவங்க வீட்டிலேருந்து முதல்லேருந்து நாம் இருக்கோம். ரொம்ப நாளாக இருக்கிறேன் நான் அவங்க கூட சொந்தக்காரி நான். ஆனால் அவங்களுக்கு வீடை பற்றி எனக்கு எல்லோரும் தெரியும். சத்தியமாக சொல்கிறேன், வெள்ளிக்கிழமதும் சொல்கிறேன், நிச்சயமாக சத்தியமாக ஐயா அப்படி பண்ணலை. ஏதோ வந்து ஆமாம் யாரோ வந்து சொல்லி கொடுத்துட்டு யார் என்னவோ ஏதோ கோவத்தில் அப்படியே அது அந்த யாரோ அடித்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதை வந்து இவர் அடித்தா மாதிரி அவரை கொடுத்துட்டாங்க. ஐயாவை தவறாக வந்து பயன்படுத்துறீங்க. ஊடகங்கள் வந்து சத்தியமாக சொல்கிறேன், ஊடகங்கள் வந்து தவறான வழியில் நீங்கள் வந்து மிகைப்படுத்துறீங்க. அதாவது ஆமாம், அதான் எல்லாம் பேசுகிற எல்லா ஊடகமும் அதாவது எப்படி தான் நீங்களாம் பேசுகிறீங்களோ, சின்ன ஐயாவை தாழ்த்தியும் பெரிய ஐயா உயர்த்தியும் அவரை உயர்த்தியும் இவரை தாழ்த்தியும் திரும்ப 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 எத்தனையோ நடக்குது. அதெல்லாம் வரல. இதை தான் அந்த குடும்பத்தை பற்றி அப்படி வெள்ளமாக பேசுறீங்க. சக்கரை மாதிரி இனிக்குது. அவங்க ஐயா வந்து குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. அது வந்து பேப்பரை பார்த்தீங்களா? அவர் பேசணுன்னா அவர் தானாக பேசியிருக்கணும். நான் சொல்கிறேன், அது அவர் பேசலைன்ற சத்தியமாக சொல்கிறேன் நான். அது வந்து அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது கடவுளுக்கு தெரியும். அது முடியும். அவர் வயசானவராச்சா? எனக்கு கூட 86 மேலே நடக்குது. ஐயா வயசு என் வயசு ஒரே வயசு. எனக்கு 86 மேலே நடக்குது. அவருக்கு 86 மேலே 88 தொட போகிறாரு அவரு. நான் அவர் பின்னாடியே போகிறேன். 2 மாதம் தான் பெருசு. 80 ஏன் தப்பா? என்ன தப்பு? அவர் என்ன சாதிக்கலை? என்ன 108 ஆம்புலன்ஸ் விட்டு சாதிச்சாரு, எத்தனையோ புகையில கண்டிச்சாரு, மதுவை ஒழிச்சாரு. பெரிய ஐயா மதுவை ஒழிச்சாரு. எங்கள் சின்ன ஐயா வந்து புகையில பான்பராக்கு எல்லாத்தையும் ஒழிச்சாரு. இப்போ அதை விட கொடுமையாக வந்து மது ஒழிச்சாரு. அது போட்டோம். இப்போ வந்து என்னது கஞ்சா அது எனக்கு வரவே வராது வாயில். அந்த கஞ்சா வந்த அப்புறம் இந்த நாடு நாசமாகுது. எத்தனை கற்பழிப்பு, எத்தனை பாலியல் வன்முறை, எத்தனை திருடு, கொலை எல்லாம் நாடு. அதெல்லாம் போட மாட்டீங்களா நீங்கள்? அதெல்லாம் அவரு சொல்ற அதுதான் சொல்றேன். அது பேப்பர்ல தான் சொன்னார். அவர் மனசுலேருந்து சொல்லலை. அவரு மனசுலேருந்து சொல்ல தான் பிள்ளைய எப்படி நீங்களாம் புள்ள குட்டி வச்சிருக்கீங்களே, உன் பிள்ளைய நீ பேசுவியா? அவரா பேசலை. எங்கள் பெரிய ஐயா பேசலை. இப்போ எங்கள் சின்ன ஐயா வந்து அவர் தெய்வமாக தான் கருதுறாரு. அவங்க அம்மாவை அதை விட தெய்வமாக கருதுறாரு. வெளியா முகுந்த அதுக்கெல்லாம் கூட அவர் காரணம் இல்லை. இதுக்கு வேற ஏதோ சக்தி ஒன்று கடவுளுக்கு மட்டும் தெரியும். அது எப்படி நான் சொல்ல முடியும்? அது உங்களுக்கெல்லாம் தெரியும். அதை மிகப்படுத்தி பெருசா போட்டுக்கிறீங்க, பெருசா அதை போடுறீங்க. தயவு செய்து போடாதீங்கப்பா. எப்பா தயவு செய்து போடாது. அவங்களாம் வேலை இருக்குதுப்பா. யாரு அவங்க வரல? அவங்களாம் வேலை இருக்குது. இன்னைக்கு அவங்களுக்கு இது கிடையாது, அவங்களுக்கு இது இருக்காது. 3 நாள் தொடர்ந்து இருக்குது. அவங்க வருவாங்க. ஏகமூர்த்தி எல்லாரும் இதை தான் ஒருத்தருவா. ஐயாவுடைய கொள்கைகளையும் ஐயாவுடைய கனவுகளையும் ஐயாவுடைய லட்சியங்களையும் சின்ன ஐயா நிச்சயமாக நிறைவேற்றுவார். அவருடைய கொள்கையை வழிகாட்டுதுன்னு பிறகுதான் நாங்கெல்லாம் இருக்கிறோம். பின்னடைவு கிடையாது, முன்னடைவு தான். இனிமேல் அவர் ஜெயிப்பார். நிச்சயமா அவருடைய கை ஓங்கும். அவருடைய கை ஓங்கும். அவர் வந்து நிச்சயமா இப்போ வந்தது 15 மாவட்ட செயலர் தான். யாரு இதுவா இல்லையே, யாரையும் நீக்கல. அப்படியே குடும்ப பிரச்சனை
அதெல்லாம் குடும்ப பிரச்சனை. இதில் வந்து தேவையானவங்கள நல்ல வேலை செய்யல போட்டுருக்காரு, வேலை செய்யல நீக்கியிருக்காரு. நீக்கினா எப்படி வந்து கட்சி வளரணுமா இல்லையா? அவர் நிச்சயமாக வளருவார். அவர் கை ஓங்க. அவர் இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வருவார், நிச்சயமாக வருவார், சத்தியமாக வருவார். வாங்க.